இன்று புதன்கிழமை காலை 7 மணி அளவில் சிபிசிஐடி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு 4 பேருக்கு சம்மன் வழங்கிய கோவை சிபிசிஐடி காவல்துறையினர். கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் மேலும் 4 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடத்தி வந்த விசாரணையில், முக்கிய குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சயன், வாளையார், மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிபிசிஐடி போலீசார் இதுவரை 300க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள உதயன் மற்றும் தீபு ஆகியோர் ஜூலை 25ஆம் தேதியும், ஜம்ஷீர் அலி மற்றும் ஜிதின் ஜாய் ஆகியோர் ஜூலை 30ஆம் தேதியும் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.